be a part of this film. So your portions mainly was with sir or with all of them? அது சொல்ல முடியும். அது சொல்லக்கூடாதா? Okay, fine. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. Actually அவங்க எல்லாரும் கூட I think அவங்களோட இல்ல so that you know I can ask ஒருத்தங்களோட நீங்க work பண்ண experience. No, and she's also Ryanly work பண்ணிருக்காங்க. அதான் சொல்ல வந்தேன் அடுத்து அதான் சொல்ல வந்தேன். அதுல வேற படத்துக்காக நான் கேட்டேன். இல்ல எல்லாரும் கூட இருக்காங்க. சரி இப்போ உங்ககிட்ட வருவோம். நீங்க சொல்லுங்க சார். இவ்வளோ எல்லாமே பயங்கரமா நடிக்கிறவங்க அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ வாட்டி ஸ்டூல் எடுத்து போட்டு எவ்வளோ ஸ்டூலை எங்க போட்டீங்க அந்த உண்மையை கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல இது எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படின்னா ரொம்ப நல்ல மனிதர்களோட வேலை பார்த்த ஃபீல் இருந்தது. அதுதான் எனக்கு. அண்ட் இட்ஸ் வெரி டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ். இப்போ யாரா இருந்தாலும் அருண் ஓகேவா அப்படின்னு கேட்பார் அவர். அதுதான் சார் ஓகேவான்னு கேட்பார். சார் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. என்ன பண்ணணும்னு கேட்கும் போதே எனக்கு அந்த ஃபீலே இல்லை. ஏதோ பெரிய படம் பண்ணுறோம், பெரிய ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஃபீலில் ஒரு நாள் கூட என்னை வச்சுக்கிட்டதே கிடையாது. அதனால நான் வாட்டில் இப்போ சொல்லும் போது தான் தெரியும், ஐயோ அப்படி போட்டு உட்காந்துருக்குமான்னு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அதனால நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. ஐ யூஸ்வலி டோன்ட் ஆக்ட். நான் சும்மா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தான் விரும்புவேன். அது அன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒரு 2 லைன் அடிச்சு காட்டுங்களேன் அப்படின்னு நான் கேட்பேன். நான் ஏன்னா இங்கே சொல்லிட்டா போதும்ல, நம்ம சொன்னால் அங்கேருந்து ஒன்று வரும். அதை சின்னதாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலேயே ஐ திங்க் தட்ஸ் ஃபைன். அப்படி பெருசாக எதுவும் நடந்ததில்லை. ஒரு 2 நாள் அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே டப் இவர் ஒரு மார்டின் ஸ்கார்செஸி பிரியர். ஆமாம் ரொம்ப அதோடைய ட்ரீட்மெண்ட்லேயே அது தெரியும். அது அவருடைய அந்த இயல்புத்தன்மை எல்லாமே இயல்பாக இருக்கணும். அவருக்கு எதுவுமே படத்தை மீறி துருத்தக்கூடாது, இயல்பாக இருக்கணும். அது எனக்கு ஒரு நல்ல டேக் அவேயாக இருந்தது இந்த படத்தில். ஏன்னா நல்ல இயக்குநர்கள்ட்ட நம்ம பண்படும் பொழுது நம்மளுடைய வேற முகங்கள் தெரிய ஆரம்பிக்குது. புரியுது சார். ஐ மீன் இட் டைரக்டர் சார். ஏன்னா யூ டேம்டு மீ ஆக்சுவலி. ஆமா, சுராஜ் சார்ட்ட ஒரு பெரும்பாலும் ஒரு மலையாள ஆக்டர், ஒரு டாப் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும் பொழுது ஒரு அவங்க இன்னொரு லாங்குவேஜ்காரங்க அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஒரு எங்கேயோ ஒரு தெரிய வரும். ஆனால் சார் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள ஜெல் ஆயிட்டாரு. அதுக்குள்ள அது ஒரு ஜெல் ஆயிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பெக்குலியர் ரியாக்ஷன் ஒன்று வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு நிமிஷம் So coming to Suraj sir, அவர் வந்துட்டு I think he's the only actor. அவரை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே வருஷம் நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டரும் வாங்கியிருக்காரு, ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கமீடியனும் வாங்கியிருக்கிறாரு. I think he is the only